மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரமாதமான ஒரு அமைப்பு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைந்திருக்க சனியின் பார்வையில் இருக்கிறார். அதாவது 2 யோகாதிபதிகளுடைய ராசிநாதன் இப்போது சேர்ந்திருக்கிறார். 5ஆம் அதிபதியாகிய சுக்கிரனோடு புதன் சேர 9ஆம் அதிபதியின் பார்வையில் இருப்பது என்பது 2 பக்கமும் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் முழுவதுமே அப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12, 1, 2 இடங்களில் சந்திரன் இருப்பது ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் கூட 12ஆம் இடத்துல குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் போன்றவைகள் மிதன ராசிக்கு ஏற்படுகிறது. இதில் என்ன ஒன்றுனா செலவுகள் அதிகமாக இருக்கும், கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் இருக்கும். ஆயினும் வாங்குகின்ற செய்கின்ற செலவுகள் கடன்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகள் இப்போது இந்த வாரத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 2வது 9ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் இப்போது இந்த வாரம் முழுக்க ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்ற காரணத்தினால கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களை முடிக்க முடியாமல் இருந்தீங்களோ, ஒரு வயதிற்கு ஏற்றார் போல ஒரு வேலையில் முடிக்க முடியல, தொழிலில் முடிக்க முடியல, சொந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை முடிக்க முடியல என்கின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு ராசிநாதனோடு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால 3 வாரத்திற்குள்ள எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை, முடிக்க முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களோ அதை முடிக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. 2ஆம் இடம் தனவரவை குறிக்கக்கூடியது ஒன்று. பேச்சு அமைப்புகளில் பிழைக்கக்கூடியவர்கள், அதாவது வாக்கால் ஜீவிப்பவர்கள்னு சொல்லுவேன். ஒரு ஆசிரியர் தொழில் பண்ணக்கூடியவங்க, வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அவ்வளவு பேருக்குமே ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகள் இருக்கும். அடிக்கடி மிதனராசிக்கார பெண்களை மட்டுமே அடிக்கடி சொல்கிறேன். ஒரு 40-50 வயசில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மன அழுத்தம் அப்படியே தீர்ந்து எல்லாம் நன்றாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பும் இப்போது இந்த வாரத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே மிதன ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல வாரமாகவே ஜூலை 29 ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. பெரும்பாலும் தந்தை சார்ந்த விஷயங்களில் இப்போது நல்லது நடக்கும். 9ஆம் இடத்துல சனி வளர்த்து சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் அப்பா கிட்ட இருந்து ஏதாவது முரண்பாடுகள் இருந்தவங்க, அப்பானால எதையும் சாதிக்க முடியாமல் போனவங்க, அப்பா ஒரு பெர்மிஷன் கேட்டு அதை கொடுக்க முடியாமல் போனவங்களுக்கு இந்த வாரத்தில் அப்பா கிட்ட நீங்கள் கேட்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புன்னு இருக்குது. அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ராசியிலேயே சந்திரன் வலுத்து இருப்பது என்பது கடந்த காலத்தில் எதை நம்ம தவற விட்டோமோ அதை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையிலான மிகப்பெரிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.